வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்ஸுடைய குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுடைய ப்ரிப்பரேஷன், அதற்கான டெஸ்ட் சீரியஸ் பற்றி தான் we are going to discuss. டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காரு 2025க்காக உள்ளது. அதில் முதல் எக்ஸாமாக குரூப் 1 எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. ஸோ விசிட் கவர்மெண்ட் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் பாருங்கள், ஆனுவல் பிளானருக்கு. அதில் குரூப் 1 எக்ஸாமுடைய டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜூன் மந்தில் கொடுத்துருக்காங்க, ஜூன் 15th கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதுக்கான கரெக்டான டேட்டும் தெரியும் நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இட்ஸ் கரெக்ட் டைம். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறது அதில் ஒரு 5 months அண்ட் இப்போதைக்கு இருக்கிறதுல டிசம்பர் வந்துடும். ஆக்சுவலாக பார்க்க போனோம் அப்படின்னா 5 months தான் இருக்கும். அண்ட் இது நடுப்புறக்கூடிய ஹாலிடேஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா only 4 months அப்படிங்கிறது தான் இருக்கும். ஹார்ட்லி only 4 days, 4 months only. சரி, இப்போ நம்ம ராம் ஐஏஎஸ் அகாடமியில் இந்த குரூப் 1 ப்ரிலிமினரி டெஸ்ட்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம் முன்னாடி தான் லாஸ்ட் டைம்ல எல்லாம் அப்படிங்கிறப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படின்னாவே ஸோ டெஸ்ட் சீரியஸ் நம்ம கொடுப்போம். டெஸ்ட் சீரியஸ் அது இங்கே கிளாஸில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் சரி, வெளியில் செல்ஃபாக ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களும் சரி, அது மற்றவர்களும் சரி இந்த எக்ஸாம் எழுதி பார்க்கலாம் அப்படின்னு. இந்த இதில் நம்மளுடைய இந்த டெஸ்ட் சீரியஸுடைய ஒரு மெயின் பர்ஸ்பெக்டிவ் ஒரு மெயின் திங் என்ன அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஸோ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இதில் நிறையவே வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எப்படி நம்மளுக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸ் வருது அப்படின்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணியும் அட் த சேம் டைம் நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி எந்த ஆஸ்பெக்ட்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம கொஸ்டின் செட் பண்ணுறதுனாலையும் ஸ்கூல் புக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம், சிலபஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம், டிஎன்பிஎஸ்சியுடைய சிலபஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். அட் த சேம் டைம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் அனலைசிஸ் பண்ணி தான் we are setting questions. ஸோ அதனால இதில் 200 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா இன்க்ளூடிங் ஆப்டிடியூட் எல்லாத்தையும் சேர்த்து ஸோ டெஸ்ட் சீரியஸ் இதெல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணியே வரைக்கும் இருக்கு. எவ்வளோ கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆகிருக்கும் அப்படின்னா நியர்லி அரௌண்ட் ஒரு 50% ஆஃப் த கொஸ்டின்ஸ் டெஸ்ட் சீரியஸ்லேருந்தே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது லாஸ்ட் டைம்ல. இதே இதில் கிளாஸ் டெஸ்ட் சீரியஸ் நம்மளுடைய மெட்டீரியல் இதெல்லாம் படிச்சிருந்தாங்க அப்படின்னா நியர்லி அரௌண்ட் 140 கொஸ்டின்ஸ்க்கு மேலே நம்மளுடைய டெஸ்ட் சீரியஸ்லேருந்தும் கிளாஸ்லேருந்தும் வந்திருக்கும். சரி, இப்போ அந்த டெஸ்ட் சீரியஸ் நம்ம இந்த வருஷம் 2025க்காக 2025 இயர்க்கான டெஸ்ட் சீரியஸ் we are going to launch. ஸோ இதில் நம்ம எத்தனை டெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா we are going to give 35 டெஸ்ட் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ 35 டெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ இதில் கரெக்டான மெத்தட்ஸில் எவ்வளோ பீரியட்ஸ் ஆஃப் டைமில் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு இடையிலான கேப் கரெக்டாக கொடுத்து அண்ட் எந்தெந்த டெஸ்ட்டை கொஞ்சம் டைம் கேப் லிமிடேஷன்ஸோட கொஞ்சம் ஓரளவுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த டெஸ்ட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம். இதில் டோட்டல் டெஸ்ட் 35. இந்த டெஸ்ட்டுக்கான இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் என்னைக்கு அப்படின்னா டிசம்பர் 11 ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இந்த மந்த்தே ஸ்டார்ட் பண்ணுறோம், இந்த இயரே ஸ்டார்ட் பண்ணுறோம் டிசம்பர் 11. ஸோ இதில் இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் நீங்கள் என்ன படிக்கணும், at the same time இந்த டெஸ்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் தான் we are going to give. at the same time உங்களுக்கான சோர்சஸ் கொடுத்துருவோம், மெட்டீரியல்ஸ் வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் நீங்கள் எழுதலாம். at the same time சிலபஸ் ஆல்சோ டெஸ்ட்கான சிலபஸ் ஆல்சோ we are going to give in the introduction class, ரைட்? இதில் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் நம்பர் 1 to 29 எல்லாத்துலேயும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது 1.5 hours தான் டைம். அண்ட் டெஸ்ட் நம்பர் 30லேருந்து 35 வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் எல்லாமே it is full test and model exams. ஓகே, ஸோ அப்போ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ டோட்டலாக இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஃபுல் டெஸ்ட்டாக போக போகிறோமா அப்படின்னா இல்லை, we are going to give some unit wise test. ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம போகிறோம். அப்போ யூனிட் 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூனிட் 1 இட் இஸ் ஜெனரல் சயின்ஸ். அதில் அதே மாதிரி நம்ம டெஸ்ட் இந்த ஷெடியூல் கிரியேட் பண்ணியிருக்கிறது எப்படி அப்படின்னா எந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு ஸ்டார்டிங்லேயே முடிக்கணும். அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் இப்போ நம்ம டீம் படிக்கிறவங்களும் சரி, வெளியிலிருந்து வரக்கூடிய கேண்டிடேட்ஸும் சரி, மற்றவர்கள் எப்படி எந்த சப்ஜெக்ட்ல வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் டெஸ்ட் சீரிஸ்க்கான சிலபஸை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அட் த சேம் டைம் எந்த சப்ஜெக்ட்ல வீக்காக இருப்பாங்க அப்படிங்கிறத வச்சும் மெயின்ஸோடைய பர்ஸ்பெக்டிவ்லையுமே இந்த டெஸ்ட் ஷெடியூல் அப்படின்னு உருவாக்கியிருக்கோம். இது பிலிம்ஸோடைய டெஸ்ட் ஷெடியூல் தான், பட் ஆனால் மெயின்ஸோடைய ஆஸ்பெக்ட்ல மெயின்ஸோடைய கண்டென்ட் என்னென்னலாம் பிலிம்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உருவாக்கியிருக்கோம். அப்போ டெஸ்ட் 1 பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அப்படின்னா 4 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். தட் இஸ் ஜெனரல் சயின்ஸ்ல பொறுத்த வரைக்கும். யூனிட் 2 that is called current events பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்ல பொறுத்த வரைக்கும் we have given 2 tests.
இது ஈவன் தோ இட் இஸ் 2 டெஸ்டாக இருந்தாலும் சிலபஸ்ல கொடுத்துருக்கிறது 2 டெஸ்ட். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே இப்போ பாலிட்டி எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, ஜியாகிரபி எடுத்தாலும், ஹிஸ்ட்ரி எடுத்தாலும், எல்லாத்துலேயுமே எல்லா டெஸ்ட்லையுமே என்ன இருக்கும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ண பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ண ஜியாகிரபி, கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் ஐஎன்எஃப்எம் ஈவன் அனிவர்சரிஸ் ஆல்சோ அவங்க கொஸ்டின்ஸ் வந்து அனிவர்சரிஸ்ல வருது அப்படின்னா 100th anniversary, 125th anniversary or 150th anniversary அப்படின்னு வருது அப்படின்னா அதெல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ஆஸ்பெக்ட்ல சப்ஜெக்ட் வைஸ் இருக்கும். அப்போ இந்த இதில் பொறுத்த வரைக்கும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சம்மிட் ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் இந்த மாதிரியான ஏரியாஸ் தான் இந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் டெஸ்ட் 2 டெஸ்ட் கொடுக்கலாம். அது இல்லாம ஸோ ஈவன் குரூப் 1ல பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் உடைய டைரக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வரதோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு. ஆனா இன்டைரக்டா அதை கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸ் சப்ஜெக்டா கொண்டு வரதோட எண்ணிக்கை அதிகரிச்சதுனால இதில் லிமிட் பண்ணிட்டு சப்ஜெக்டோட டெஸ்ட் கூட எடுத்துக்கோம். யூனிட் நம்பர் 3. ஸோ யூனிட் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜியாகிரபி. ஸோ அப்போ ஜியாகிரபியில் we have given 3 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். யூனிட் நம்பர் 4 பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, அதுலேயும் 3 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அண்ட் யூனிட் 5. ஸோ யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாலிட்டியில் 2 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஈவன் தோ பாலிட்டியில் 2 டெஸ்ட் கொடுத்துருந்தாலுமே அது எதுக்காக வெயிட்டேஜ் வந்து அதில் இது பண்ணிருக்கோம் அப்படின்னா எல்லா கேண்டிடேட்ஸுமே பாலிட்டியில் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து ஓரளவு கான்செப்ட் கிளாரிட்டி இன் பாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாகவே தான் இருக்குது. அதனால 2 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். யூனிட் நம்பர் 6 2 டெஸ்ட், யூனிட் நம்பர் 7 2 டெஸ்ட். எதுக்காக இதில் லிமிட் பண்ணோம் அப்படின்னா அப்போதான் நிறைய ஃபுல் டெஸ்ட் எழுத முடியும். நீங்கள் இதில் வந்து எக்ஸ்பர்டைஸ் ஆகி ஒரு சப்ஜெக்ட்ல எக்ஸ்பர்டைஸ் ஆகிறது முக்கியம் இல்லை, ஃபுல் டெஸ்ட்ல நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியங்கிறதுக்காக தான் நம்ம ஃபுல் டெஸ்ட்க்கும் மாடல் எக்ஸாம்ஸும் கிவன் ப்ரியாரிட்டி. இப்போ ஃபுல் டெஸ்ட் மாடல் எக்ஸாம்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு எவ்வளோ டெஸ்ட் வரும் அப்படின்னா ஸோ இட் இஸ் 10 டெஸ்ட் வந்துருக்கு. ஸோ விச் இஸ் அரௌண்ட் உங்களுடைய 35 டெஸ்ட்ல இந்த ஃபுல் டெஸ்ட்டும் அண்ட் மாடல் எக்ஸாம்ஸ் மட்டுமே 10 டெஸ்ட் வரும். ரைட். ஸோ அது இல்லாமல் யூனிட் 8 எடுத்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு 2 டெஸ்ட் கொடுக்குறோம். டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் 2 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அது மாதிரி யூனிட் நம்பர் 10 ஆப்டிடியூட். ஸோ ஆப்டிடியூட்ல 4 டெஸ்ட் கொடுக்குறோம். இது இல்லாமல் ஃபுல் டெஸ்ட்டும் ஆப்டிடியூட் பகுதிகளில் சேர்த்துருக்கோம். ரைட். சரி, அப்போ இதில் வந்து நீங்கள் கேட்குறதுல என்ன இருக்கும் அப்படின்னா சார் பாலிட்டி எக்கனாமி இதில் என்ன வந்து நம்பர்ஸ் வந்து இதாக இருக்கு, இதில் வந்து நீங்கள் ஜியாகிரபியில் கொடுத்துருக்கீங்க, இந்த சேம் டைம் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் கொடுத்துருக்கீங்க, ஆனால் வந்து பாலிட்டி எக்கனாமியில் கொடுக்கலீங்க அப்படின்னு இருக்கும். அதுக்கு தான் ஃபுல் டெஸ்ட்டில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ரைட். சரி. ஸோ அப்போ இதை வந்து நம்ம ஒரு டைம் ஃப்ரேம்குள்ள இந்த சிலபஸ் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டோட்டலாக இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் 1லேருந்து 29 வரைக்கும் யூனிட் டெஸ்ட் வர வரைக்கும் எல்லாமே இட் இஸ் 100 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ டோட்டலி 2900 கொஸ்டின்ஸ் வந்து யூ வில் கெட் ஃப்ரம் த யூனிட் டெஸ்ட். இது எல்லாமே 30லேருந்து 35 வரைக்கும் இருக்கக்கூடிய டெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஃபுல் டெஸ்ட் அண்ட் மாடல் எக்ஸாம்ஸ்னால 200 கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ ஈச் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 200 அப்படிங்கிறப்போ நேர்ல இதில் எத்தனை டெஸ்ட் வருது அப்படின்னா 6 டெஸ்ட் வரும். ஸோ 1200 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரும் அதில். ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரப்போகுது அப்படின்னா 4100 கொஸ்டின்ஸ் வந்து யூ வில் கெட் ஃப்ரம் திஸ் டைம். இந்த 4100 கொஸ்டின்ஸும் நம்மளுடைய கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா யூபிஎஸ்சி உடைய பர்ஸ்பெக்டிவ்ல, அதாவது டிஎன்பிஎஸ்சி வந்து யூபிஎஸ்சி உடைய பர்ஸ்பெக்டிவ்ல சில கொஸ்டின்ஸ் குரூப் 1ல கொண்டு வராங்க. அந்த பேஸ் பண்ணியும் the same time statement type of questions நிறைய ஆகும். அது மாதிரி டைரக்ட் ஆப்ஷன்ஸ் வச்ச கொஸ்டின்ஸ் வந்து 25% அப்படிங்கிற ரேஞ்சிலையும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து யூ கேன் கெட் so many things அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்ண சொல்லியிருக்கோம். ரைட். இது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வில் பி பேஸ்ட் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் the same time ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணியிருக்கும். ரைட்டுங்க. ஸோ அப்போ இந்த டெஸ்ட் வந்து எப்போ ஆரம்பிக்குது? இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் December 11, 2024 சொல்லியாச்சு. அப்போ இந்த டெஸ்ட் வந்து எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா ஸோ டெஸ்ட் we are going to start from December 15th அப்பயே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு வீக் 1 டெஸ்ட். ஸோ சண்டே டெஸ்ட் நடக்கும். இனிஷியல் டேஸில் பர் வீக் வந்து 1 டே ஒரு டெஸ்ட் தான் இருக்கும் அப்படிங்கிற ரேஞ்ச் கொடுத்துருக்கோம். அப்போ ஸ்டார்ட் பண்ணுறது எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ். அண்ட் இந்த ஜென்ரல் சயின்ஸில் எதெல்லாம் வந்து ஜியாகிரபியோடைய ஆஸ்பெக்ட்ல இருக்கும், அதாவது ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணுறது we are going to start geography, ரைட். ஆனால் இதில் எதெல்லாம் வந்து நம்மளுடைய சயின்ஸும் இதில் இம்பார்ட்டன்ஸோட இருக்கோ அந்த சிலபஸ் அதில் கிளப் பண்ணி நம்ம இதில் கண்டக்ட் பண்ணுறோம். 2வது டெஸ்ட் ஜியாகிரபி, 3rd டெஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. ஏன்னா இந்த ஏரியாவில் நிறைய பேர் வந்து படிக்கலங்கிறாங்க. அண்ட் இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறனால இதுல இருந்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் 3rd and 4th டெஸ்ட் வந்து போயிட்டு. அதுக்கு 5th டெஸ்ட் யூனிட் 10 ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி கொடுக்குறோம். ஸோ அப்போ இது ஒரே சப்ஜெக்டாக போகாமல் அடுத்தடுத்து என்ன ஆகுது அப்படின்னா கான்சிக்வென்ட்லி இங்கே வந்து ஜியாகிரபி முடியும், இந்த ஜியாகிரபி இங்கே இருக்கும்,
2 டெஸ்ட் முடிக்கிறோம். இதில் 50% to 75% அந்த சிலபஸ் கவர் பண்ணுறோம் 1 and 2 டெஸ்ட்டில். அதுக்கடுத்தது 3rd 4th டெஸ்ட்டில் யூனிட் 9 வந்து we are going to complete அப்படின்னு பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம யூனிட் 5 that is டெஸ்ட் நம்பர் 5 அண்ட் டெஸ்ட் நம்பர் 6 டெஸ்ட் நம்பர் 7 8 இது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 சப்ஜெக்டில் we are going to target ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அப்படிங்கிறத டார்கெட் பண்ணுறோம். ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி பார்த்துட்டீங்க அப்படின்னா 5 டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்கோம் ஒன்றுலையும். அண்ட் ஜனவரி 26 நடக்கக்கூடிய டெஸ்ட்டில் அதுலேயும் 5 டெஸ்ட் தான் நம்ம கொடுக்குறோம். அதேமாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து நம்ம கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா எல்லா யூனிட்லையுமே மேக்ஸிமம் ஒரு 5 to ஒரு மேக்ஸிமம் ஒரு 8 டாபிக்ஸ் தான் வர மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அதனால சிலபஸ் வந்து ரொம்ப எக்ஸாஸ்டாக கொடுத்து நிறைய கொடுத்து உங்களை வந்து ரொம்ப போர்டன் ஏற்றாமல் ஒரு அரௌண்ட் 5 to 8 டாபிக்ஸ் அதுக்கும் வேறு ஸ்டடி கொடுத்துட போகிறதுனால இட் வில் பி ஈஸி அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்கும். அதுக்கடுத்து டெஸ்ட் நம்பர் 9 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அகைன் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி ஒரு டெஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி மாறி மாறி வரும். அதே மாதிரி எது ஹார்டாக இருக்கும் ரீசனிங் as well as வால்யூம் டைம் அண்ட் ஒர்க் அதெல்லாம் ஹார்டாக இருக்கும் அப்படின்னா அதில் லிமிட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி அந்த ஏரியாஸில் நிறைய மார்க்ஸ் வந்து லூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற போது அதில் இந்த 2 டாபிக்ஸ் மட்டும்தான் இல்லை ஒரு டாபிக்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தான் ஆப்டிடியூடில் ரொம்ப கொடுத்துருக்கோம். அது மாதிரி பாலிட்டி ஸோ 12 13 இதெல்லாம். அப்போது இந்த யூனிட் டெஸ்ட் வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது என்ன நாளில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ டிசம்பர் ஸ்டார்ட் பண்ணுறது டெஸ்ட் வந்து டிசம்பர் 15th ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி யூனிட் டெஸ்ட்டை நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் இந்த யூனிட் டெஸ்ட் எப்போ முடிப்பீங்க அப்படின்னா ஸோ 25th டெஸ்ட் மே 10 முடிக்கிறோம் ரைட்டா. ஸோ இப்போ ஜென்ரல் சயின்ஸ் வந்து எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை சார் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாலுமே எதோட முடிச்சிடலாம் அப்படின்னா பிஃபோர் ஏப்ரலுக்குள்ளே எத்தனை சப்ஜெக்ட்ஸை முடிச்சிட முடியும் அப்படின்னா இங்கே பெண்டிங் இருக்கிறது ஜென்ரல் சயின்ஸ் கரண்ட் இவெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ வி கேன் கன்க்ளூட் அதோட எவ்வளோ சப்ஜெக்ட்ஸை முடிக்க முடியும் அப்படின்னா பிஃபோர் மே 1 உங்களால் 8 யூனிட்டை முடிக்க முடியும். எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா we are starting in December 15 2024 ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் பர் வீக் ஒரு டெஸ்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்படி ஸ்டார்ட் பண்ணி போனோம் அப்படின்னா ஸோ ஏப்ரல் 30 2025 நம்மளால் எவ்வளோ யூனிட்ஸ் கவர் பண்ண முடியும் அப்படின்னா 8 யூனிட்ஸ் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும் ரைட்டா. சரி, அதுக்கப்புறமா இருக்கிறது மே மந்தில், ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாம் வந்து ஜூனில். ஸோ மே மந்தில் நம்ம வந்து பண்ணுறது என்ன அப்படின்னா கரண்ட் ஈவெண்ட்ஸும் அட் சேம் டைம் ஜென்ரல் சயின்ஸும். ஸோ ஜென்ரல் சயின்ஸ் கரண்ட் ஈவெண்ட்ஸை வந்து நம்மளுக்கு படிக்கிறதுக்கு நிறைய படிக்கணும் அப்படின்னா அவசியம் இல்லை. எந்தெந்த ஏரியாஸில் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் அதெல்லாம் அப்ரோச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாவே சில லிமிட்டட் ஏரியாஸ் மட்டுமே படித்தாலே அதுலேருந்து நம்மளுக்கு மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்டில் கொண்டு வர போகிறோம். அப்படிங்கிறதுனால இது இந்த மாதிரியான லேட்டஸ்ட் டெய்லி ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, சம்மிட் ஸ்போர்ட்ஸ் ஹவர்ஸ், இந்த கேட்டகரி ஆஃப் விஷயம் தான் இருக்கும். இதுக்கு வந்து உங்களுக்கு இங்கே மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா நீங்கள் போய் ஓனாக நோட்ஸ் எடுக்கலாம். ஸோ அதனால் அது ஒன்றும் பெரிய டஃப்பான ஏரியாஸ் இல்லை. அப்போது நம்மளுடைய ஃபுல் டெஸ்ட் பார்ட் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா May 11, அதாவது எக்ஸாமுக்கு ஒரு 1 month பிஃபோரே we are going to start it is a full test அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ ஃபுல் டெஸ்ட் வந்து எப்போ கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் வந்து கேப் வந்து ரொம்ப 1 week கேப்லாம் கொடுக்கல, அடுத்தடுத்த 2 நாள் 3 நாள் கேப்பில் தான் கொடுத்துருக்கோம். May 11, 14, 17, 18 இது எல்லாமே ஃபுல் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது யூனிட் ஃபுல் டெஸ்ட் ஆக்சுவலாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 1 and 2 அது மட்டும் ஃபுல் டெஸ்ட். யூனிட் 1 and 2 அப்படிங்கிறது that is ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் கரண்ட் இவெண்ட்ஸ் உள்ளது. அண்ட் யூனிட் 9 and 10 ஆப்டிடியூட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அண்ட் யூனிட் 3, 5, 6 அதுக்கப்புறம் யூனிட் 4, 7, 8 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போது எதெல்லாம் கிளப் பண்ணி எதெல்லாம் மார்க்ஸ் அதிகமான வெயிட்டேஜ் இருக்கோ அதுக்கெல்லாம் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறத வச்சுருக்கோம். அப்போ மேக்ஸிமம் வந்து நீங்கள் 3 சப்ஜெக்ட் இல்லை 2 சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபுல் டெஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறமா ஃப்ரம் May 21 அதுலேருந்து we are going to give மாடல் எக்ஸாம்ஸ். எக்ஸாம் வந்து June 15. நம்ம இந்த எக்ஸாம் மாடல் எக்ஸாம் கம்ப்ளீட்டாக முடிக்கிறது 6 எக்ஸாம்ஸ் கொடுக்குற மாடல் எக்ஸாம்ஸு. இப்போ முடிக்கிறது எப்போ அப்படின்னா June 11 முடிக்கிறோம் ரைட். ஸோ அப்போ நார்மலாக இதில் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து இந்த டெஸ்ட் எழுதி முடிக்கும் போது அவங்க கையில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4100 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இந்த 4100 கொஸ்டின்ஸில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எப்படி இருக்கும் நம்மளுடைய டெஸ்ட் அப்படிங்கிறது. நம்மளுடைய டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த 4100 கொஸ்டின்ஸில் ப்ரிடாமினென்ட்லி எல்லாமே வந்து
It is how many statements correct, எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து சரியானது அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் யூபிஎஸ்சி பேட்டர்ன் மாதிரி. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ். இதெல்லாம் தான் நம்மளுடைய கொஸ்டின்ஸில் இருக்கும். அப்போ ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மினிமம் நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கும், இல்லை அப்படின்னா 3 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் அதில். அப்போ ஒரு கொஸ்டினை நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு கொஸ்டின் கீழே 4 ஆப்ஷன் அப்படின்னு இருக்குது அப்படிங்கிறப்போ இதுலேருந்து ஒரு 4 இன்ஃபர்மேஷன், கொஸ்டின்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ மொத்தம் 5 இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கொஸ்டின்லேருந்து. இப்போ அந்த 4100 கொஸ்டின்ஸில் 100 கொஸ்டின்ஸை கூட விட்டுருங்க. சப்போஸ் if you are going to work out 4000 questions அப்படின்னா into 5 information, so it is 20,000 informations உங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் மூலமாக கிடைக்கும். கொஸ்டினாக பார்க்காதீங்க. ஸோ இட் இஸ் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்காதீங்க, எவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குதுன்னு பாருங்க. நியர்லி அரௌண்ட் யூ ஆர் கெட்டிங் 20,000 இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் திஸ் டெஸ்ட் சீரிஸ், ரைட்? ஸோ அப்போ இதுக்கான டெஸ்ட்டுக்கான அட்மிஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, இப்போயே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் சீரியஸ் பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் வந்து பைலிங்குவலாக இருக்கும், இங்கிலீஷ் அண்ட் தமிழ். டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கொஸ்டின் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இருக்கும். டெஸ்ட் நம்பர் 1 to 9, ஸோ இட் இஸ் 29 டெஸ்ட் வரைக்கும் 100 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள டெஸ்ட் எல்லாத்துலேயுமே 200 கொஸ்டின்ஸ் வரும். 4100 கொஸ்டின்ஸ் சொன்ன மாதிரி உங்களுக்கு 4100 கொஸ்டின்ஸும் வரும். டோட்டல் டெஸ்ட் 35 டெஸ்ட் வந்து we are going to give, ரைட்? ஸோ அப்போ இதை எழுதுறதுனால எனக்கு என்ன சார் நன்மை அப்படிங்கும்போது, இதை எழுதுறதுனால ஒரு பெனிஃபிட் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வரும். இதுதான் நமக்கு சிலபஸ், இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், இது படிக்கிறதுக்கு சோர்ஸ் கொடுத்துட்டாங்க, ஸோ அதனால் இதை ஃபாலோ பண்ணி நம்ம எழுத போகிறோம் அப்படிங்கிற ஒரு கன்சிஸ்டன்சி, வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறது. அப்போது இந்த ஷெட்யூல் படி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணுறோம். டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த சப்ஜெக்ட்ஸை வந்து முடிச்சிருக்கோம் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒரு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சிலபஸ் ஜியாகிரஃபி ஒரு 50 to 75% ஆஃப் சிலபஸை நம்ம டிசம்பர்லேயே ஓரளவு முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பை ஜனவரிக்குள்ளே ஆப்டிடியூடோடைய மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன்ஸும் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரையும் முடிக்கிறோம், ஜியாகிரஃபி முடிஞ்சிருக்கும், அண்ட் அஸ் வெல் அஸ் நம்மளுடைய அடுத்தது யூனிட் 8 ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பிப்ரவரி மந்த்க்குள்ளே நம்மளால் எவ்வளோ முடிச்சிட முடியும் அப்படின்னா ஜியாகிரஃபி கம்ப்ளீட்டாக முடிக்கிறோம், ஆப்டிடியூடை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்போம், அதோட சேம் டைம் இட் இஸ் யூனிட் 8 வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸுங்க. ஸோ அப்போ மந்த் அண்ட் மந்த்லி உங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ரிசல்ட்ஸ் இன் த சென்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கியூமுலேட்டிவாக ஒரு ஐடியா வரும், எவ்வளோ அந்த யூனிட்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னு வரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஃபோர் May 1 முன்னாடி நம்ம வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸை முடிச்ச போனேன்னா we will be completing nearly around 8 units. So it is 9th and 10th unit அப்படிங்கிறது that is நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸும் at the same time ஜென்ரல் சயின்ஸ் பகுதிகள் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும், மற்ற எல்லா பகுதியும் முடிச்சிருக்கும், ரைட்? அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் எழுதுறது அதுக்கு நிறைய டைம் இருக்குது. May 15க்கு அப்புறம் ஃபுல் டெஸ்ட் வந்துடும் போது அதுக்கப்புறம் மாடல் எக்ஸாம்ஸ் எழுதுறோம். ஸோ இப்போ இதை எழுதுறதுனால உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும், உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்க முடியும், எந்த ஏரியாஸில் வீக்காக இருக்கீங்க அப்படிங்கிறது இந்த டெஸ்ட் சீரிஸ் மூலமாக உங்களுக்கு தெரியும். அது மூலமாக நீங்கள் எப்படி அடுத்தது ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது யூ வில் கெட் அன் ஐடியா. அதுக்கடுத்து வேறு என்ன இந்த டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு கொடுக்க போகுது, ப்ரிடாமினென்ட்லி ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஸோ இப்போ நார்மலாக இந்த டெஸ்ட் சீரிஸை எழுதுறதோட அப்படி விட்டக்கூடாது, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும், அதுக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸை வந்து நீங்கள் எக்ஸாம்ஸில் பார்க்கலாம், ரைட்? ரைட்டுங்க. ஸோ இது சம்பந்தமாக டவுட்ஸோ ஆர் இதில் நீங்கள் அட்மிஷன்ஸ் பண்ணணும் ஆர் என்ரோல்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அகாடமியோடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் சொல்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு யூ கேன் காண்டாக்ட். அண்ட் டிசம்பர் முன்னாடியே சொன்ன மாதிரி இட் இஸ் டிசம்பர் 11 வந்து we are going to start the introduction class. ஸோ இதுதான் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் உடைய இது டேட்டு. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ரோல் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஷெட்யூல் படி டெஸ்ட் வந்து கண்டக்ட் செய்வோம். தேங்க்யூ.